நீ போன் எதுக்கு வச்சிருக்க? கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற. 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன். மணிய பாரு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. உங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல ஒய்ஃப் இல்ல ஹஸ்பண்ட், சிஸ்டர்ஸ் இல்ல பிரதர்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்க வீட்டுக்குள்ள வந்ததும் கத்திருக்காங்களா? உடனே நீங்களும் கோவப்பட்டு எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா? இதுதான் நாம பண்ற பெரிய தப்பே. பல நேரம் கோபம் ஒரு முதன்மையான உணர்வே இல்ல. அதுக்கு கீழே பயம், காயம், அவமானம், இயலாமை, தாழ்வு மனப்பான்மை, பாதுகாப்பின்மை, இப்படி நிறைய ஆழமான உணர்வுகள் இருக்கலாம். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நம்ம மூளை இந்த எல்லா மென்மையான உணர்வுகளையும் ரொம்ப பலவீனமானதா யோசிச்சுட்டு இதை வெளிப்படுத்துறதையே கடினமா உணர்தான். அதனாலதான் அது எல்லாவற்றையும் கோபமா மாத்திக்குதான். ஏன்னா கோபம் ஒரு வலிமை மிக்கதாகவும் பாதுகாப்பானதாகவும் அதுவே உணர்ந்து கொள்ளுதான். இப்ப புரியுதா? உங்க மேல அக்கறையா உள்ளவங்களோட கோவத்தின் கூச்சல் உங்களை பயமுறுத்தா இல்ல, அவங்க பயந்ததுனால. அடுத்த முறை உங்ககிட்ட யாராவது கோவப்பட்டா காயப்படாதீங்க, காயப்படுத்தாதீங்க. அவங்க மறைச்சு வச்சிருக்க அந்த காயத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்யுங்க. ஒருவேளை நீங்க கோவப்படுறவங்களா இருந்தா அவங்களே என்னோட கோவத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம ஒரு நொடி கோவத்தை வெளிப்படுத்தாம அதுக்கு அடியில இருக்கும் உண்மையான உணர்வை வெளிப்படுத்தி பழகுங்க. எத்தனை தடவை சொல்றது நீ லேட்டா வராதன்னு? நீ வரலன்னு என்னென்னமோ யோசிச்சு அவ்வளோ பயந்துட்ட. இந்த 2ல எது அவங்கள அடுத்த முறை சீக்கிரம் வர வைக்கும்? சரி, இப்ப சொல்லுங்க. உங்களை உண்மையா மதிக்கிற ஒருத்தவங்க கிட்ட நீங்க கோவத்தால வலிமையானவர்களா காட்டிக்கொள்ள போறீங்களா, இல்ல உண்மையான உணர்வை பகிர்ந்து கொண்டு நெருக்கமானவர்களா மாத்திக்கொள்ள போறீங்களா? உணர்வின் மொழிகள், உறவின் வழிகள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீக் பியாண்ட் வேர்ட்ஸ். கார்பே டியம்.